ஆர்சிபி கப் அடிச்சதுனால வெற்றி கொண்டாட்டம் பெங்களூர்ல நடந்தது. அதுல நிறைய பேர் சிக்கி 5 பெண்கள் உள்ளிட்ட 11 பேர் இறந்து போயிட்டாங்க. இப்போ என்னன்னா காவல்துறை ஆர்சிபி அணி மேல அந்த நிர்வாகத்து மேல வழக்கெல்லாம் போட்டிருக்காங்க. ஆர்சிபி அந்த பேரணியை ஒருங்கிணைச்ச டிஎன்ஏ அப்படிங்கிற நிறுவனம் இப்போ 3 பேர் கைதும் செஞ்சிருக்கிறதா சொல்றாங்க. இப்போ குன்ஹா தலைமையில ஒரு தனிநபர் குழுவும் அமைச்சிருக்காங்களாம். குன்ஹா தமிழ்நாட்டு மக்களுக்கு குறிப்பா அதிமுகங்களுக்கு ரொம்ப பரிச்சயமான பெயர், மறக்க முடியாத ஒரு பெயர் அது. அந்த குன்ஹா தலைமையில இப்போ ஒரு குழு அமைச்சு ஆராய போறாங்களாம், எதனால அந்த விபத்து ஏற்பட்டது. சரி, பாதுகாப்பு குறைபாடு காவல்துறைக்கு கீழே வருமே, அவங்கள பத்தி என்ன பண்ணுவாங்க? அவங்க என்னன்னா சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்களாம். இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர், அந்த ஏரியாவில் இருக்கிற நிறைய பேரை காவல்துறை மேல நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இப்போ ஆர்சிபி நிர்வாகம் எங்க ஆர்சிபி குடும்பமே வேதனையில இருக்கு அப்படின்னு சொல்லி உயிரிழந்தவங்க குடும்பத்துக்கு அரசு 10 லட்சம் அறிவிச்சாங்க. இப்போ அவங்களும் 10 லட்சம் இழப்பீடு அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு இடையில ஒரு பொதுநல வழக்குமே போடப்பட்டிருந்தது கர்நாடக உயர்நீதிமன்றத்துல. அதுல மனு போட்டவங்க தரப்புல வாதங்கள்லாம் நிறைய வச்சிருக்காங்க. இது என்ன மாநிலத்துக்காகவோ இல்ல நாட்டுக்காகவோ விளையாடிட்டு வந்த வீரர்களா, அவங்களை பாராட்டணுமா அரசு அப்படிங்கிற கேள்வியை வைக்கிறாங்க. உயர்நீதிமன்றமே என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த ஏற்பாடு பண்ணது யாரு, கர்நாடக கிரிக்கெட் சங்கமா மாநில அரசா? ஒரே நேரத்துல 2 நிகழ்வு, ஒண்ணு அந்த விதான் சௌதான்னு சொல்லக்கூடிய அந்த சட்டமன்ற வளாகத்துக்குள்ள, இந்த பக்கம் சின்னசாமி ஸ்டேடியம், 2 இடத்துலயும் ஒரே நேரத்துல பண்ணணுங்கிறதுலாம் ஏன், என்ன திட்டம் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய கேள்விகளை கேட்டு இப்ப ஒத்தி வச்சிருக்காங்க 10ஆம் தேதிக்கு. இதுல சோசியல் மீடியால ஒரு வீடியோ வைரல் ஆகிக்கிட்டு இருக்கு. சித்தாராமையோடைய பேரன் விராட் கோலி பக்கத்துல நின்று போட்டோ எடுத்துக்கிறாரு அவ்வளவு கூட்டத்திலயுமே. அப்போ உங்களுக்கு பேரனுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியுது, பொதுமக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியலையா? இது அரசாங்கத்துடைய தோல்வி தானேன்னு கேக்குறாங்க மக்கள். நியாயமா தானே இருக்கு. ஆமா, நியாயமான கேள்விதான். ஆனா உள்துறை அமைச்சர், அந்த கர்நாடக மாநிலத்தோட உள்துறை அமைச்சர் பரமேஸ்வரா, அவர் என்ன சொல்றாருன்னா, இது நாங்க எதிர்பார்த்தது ஒரு 25,000 பேர் வருவாங்க ஸ்டேடியத்துக்குள்ள, ஆனா 2.5 லட்சம் பேர் வந்துட்டாங்க, வெளியே 8 லட்சம் பேருக்கு மேல இருந்திருக்காங்க, இதெல்லாம் நாங்க எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லி ஒரு சப்பக்கட்டு கட்டுறாரு. ஒருவேளை யாரும் எந்த உயிரிழப்பும் இல்லைன்னா அது ஒரு சாதனை நிகழ்வு அப்படின்னு வேற கொஞ்சம் பெருமையாகவும் பேசிட்டு இருந்தாரு. ஸோ ஒரு மிகப்பெரிய தோல்வி தான் இது அப்படிங்கிறது தெரியுது. அரசோட தோல்வி, அந்த நிர்வாகம், அணி நிர்வாகம் எல்லாமே தோல்வி தான் அது.